கண்ணியமிக்க மக்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்து நடக்கின்ற பாவலர் கவிஞர் சாந்தன் அவர்களே, இன்று நாம் எல்லோரும் தேசிய ரீதியிலே பல விருதுகளை பெற்ற, சர்வதேச ரீதியிலே பல விருதுகளை பெற்று நமது மண்ணுக்கும் நமது மக்களுக்கும் சமத்துக்கும் பெருமை தந்திருக்கின்ற சகோதரர் ஜோஃபர் கான் அவர்கள் உறுதியாக ஔவையாரை பற்றிய ஒரு கதிரவன் பட்டிமன்ற மட்டக்களப்பு கதிரவன் பட்டிமன்றம் நடத்திய அந்த தேசிய ரீதியான கவிதை போட்டியிலே அவர் சுமார் 133க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் நாடு முழுவதும் பங்கு பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்று ஒரு வெற்றி பெற்றிருக்கின்ற, அவ்வாறு வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த விழாவினுடைய கதாநாயகன் சகோதரர் நண்பர் ஜோஃபர் கான் அவர்களே, காத்தாங்குடி பிரதி நகர முதல்வர் அவர்களே, காத்தாங்குடி கலாச்சார உத்தியோக ஜவாஹிர் அவர்களே, இங்கு மிகச் சிறப்பான முறையிலே உங்கள் மத்தியிலே இந்த இடம்பெற்ற அந்த பட்டிமன்றத்திலே கருத்துரைகளை வழங்கிய நண்பர் சட்டத்தரணி மொஹிதீன் சார் அவர்களே, அதே போன்ற நண்பர் சகோதரர் காத்தாங்குடி மத்திய கல்லூரி அதிபர் எங்களுடைய சபீசர் அவர்களே, காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் சகோதரர் ருஜின் அவர்களே, முன்னாள் தவிசாளர் அல்ஹாஜ் மர்சூக் அஹமத் லபி அவர்களே, அதே போன்று இங்கிருக்கின்ற இந்த நிகழ்வை பட்டிமன்றத்தை நெறிப்படுத்திய எங்கள் எல்லோரதும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அவர்களே, அவர்களே, இங்கிருக்கின்ற ஏனைய எல்லா எங்களுடைய எல்லோருடைய பேர்களை சொல்வதற்கு நேரம் போதாது. சகோதரர் ஜேபி, எங்களுடைய ரஹீம் சார், இக்பால் மௌலவி, எங்களுடைய கவிஞர் உட்பட இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா கவிஞர்களையும் முடித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே சகோதரர் ஜோஃபர் கான் அவர்கள் இந்த கவிதை தேசிய மட்டத்திலே கதிரவன் மன்றம் நடத்திய இந்த தேசிய போட்டியில் ஔவையாரை பற்றி ஒரு கவிதை எழுதி அதிலே முதலாம் இடம் பெற்றது என்பது இன்னும் ஒரு பெரிய விஷயம். அவர் தேசிய மட்டத்திலே பல விருதுகளை பெற்றிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் 40 அளவில் 30க்கும் மேற்பட்ட விருதுகளை அவர் தேசிய மட்டத்திலே பெற்றிருக்கிறார். சர்வதேச மட்டத்திலே மலேசியா, இந்திய நாடுகளுக்கு சென்று கூட பல விருதுகளை பெற்றவர். சாகித்ய விருதை கூட 2 தடவைகள் பெற்ற ஒரு கவிஞர். ஆகவே அவருடைய ஔவையாரை பற்றி தமிழ் சமூகத்தினுடைய கவிஞர்கள் இவ்வளவு ஆழமாக சிந்தித்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையோடு, வாழ்வோடு, அவர்களுடைய கவிதையோடு, அறிவோடு நாளாந்தம் உள்வாங்கப்பட்ட, பழக்கப்பட்ட ஒரு ஒரு தாய் தான் ஔவையார். ஆகவே அந்த தமிழ் கவிஞர்களோடு சென்று ஒரு முஸ்லிம் கவிஞர் ஔவையாரை பற்றி பேசி அந்த விருதை தட்டிக் கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் அவர் எல்லோரும் பாராட்டுகின்றோம். அவர் எனக்கு முன்பு பேசிய கவிஞர்கள் சொன்னது, மொஹிதீன் சார் அவர்கள் சொன்னதை போல அவருடைய உணர்வுகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவர் கவிதை வடிவமாக முடிக்கின்ற ஒருவர். என்னுடைய நீண்ட கால நண்பர். 1987ஆம் ஆண்டு தொடக்கம் என்னுடைய நண்பர். அரசியலிலே நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்த போதிலும், சில காரணங்களினால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாத போதிலும் அவர் என்னுடைய நண்பர் தான். அதில் எந்த விதமான மாற்றப்பட்டு கிடையாது. இன்றும் எனக்கு இந்த அழைப்பு வந்தது, ஒரு நண்பரை வாழ்த்துவதற்கு, நண்பரை பற்றி பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உடனடியாக வருவதற்கு நான் ஏற்றுக்கொண்டேன். ஆக அந்த வகையிலே சகோதரர் ஜோஃபர் கான் அவர்களுடைய சமூக பணி ஒரு பக்கம், அவர் கவிதையால் நாடு முழுவதும் ஒரு செல்வாக்கு பெற்று வருவார். சமூக பணியிலே நமது மண்ணிலே அவர் ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும், தேசிய ரீதியிலே ஜோஃபர் கான் என்றால் மிகப்பெரிய காத்தாங்குடி ஜோஃபர் கான் என்று காத்தாங்குடிக்கும் ஒரு பெருமை. அவருடைய கவிதையால் முழு தேசிய ரீதியிலே மிக செல்வாக்கை பெற்று வருவார். ஆகவே அவருடைய கவிதைத்துறை மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவருடைய சமூக பணி மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவருடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருக்கு
அவர் மிக மார்க்கத்தோடு ஆத்மீகத்தோடு நெருக்கமான பொருள்களை கொண்டு ஒருவர். ஆக அல்லாஹு தாலா அவருடைய பணிக்கு மேலும் மேலும் அல்லாஹு தாலா அதற்கான சந்தர்ப்பங்களை சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என்னையும் அழைத்தமைக்காக இந்த இலக்கிய கழகத்தினுடைய நன்றிகளை பாராட்டுகளை விடைபெறுகின்றேன். நன்றி.